ப்ரெட்டை வச்சு கொஞ்சம் ஸ்வீட்டாக கொஞ்சம் ஹெல்த்தியான ஒரு ரெசிபி பார்ப்போமா. டேஸ்ட்டாக இருக்குங்க. இது வந்து ரசமலாய். இதுக்கு நான் 25 பாதாம் 10 முந்திரி பருப்பையும் மிக்சர் ஜாரில் சேர்த்துட்டு கொஞ்சம் பால் சேர்த்து இதை நைஸாக அரைச்சிட்டு வந்துடலாம். இப்போ இது ஓரமாக இருக்கட்டும். அடுத்தது பார்த்தீங்கன்னா நான் 6 லிட்டர் பால் எடுத்திருக்கேன். நல்ல கெட்டியான பால் தான் எடுத்திருக்கேன். இதில் தண்ணி ஊற்றாமல் இந்த பாலை நல்லா காய்ச்சிக்கலாம். பால் நல்லா கொதி வந்ததுக்கப்புறம் இதில் நான் டேஸ்ட்டுக்காக கொஞ்சம் மில்க் மேட் சேர்க்குறேன். மில்க் மேட் சேர்க்கறதுனால ரொம்ப டேஸ்ட் கொடுக்கும். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா கலருக்காக கொஞ்சம் குங்குமப்பூ சேர்க்குறேன். குங்குமப்பூ உங்கள்கிட்ட இல்லைனாக்கா நீங்கள் வந்து கொஞ்சமாக மஞ்சத்தூள் சேர்த்துக்கோங்க. ஏன்னா இதில் கலர் தான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். இப்போ சுகர் கொஞ்சமாக சேர்த்துட்டு இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணுறேன். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா நம்ம பாதாம் முந்திரி அரைச்சோம்ல, அதையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணாக்கா இந்த மாதிரி கெட்டியாக வரும். இந்த வாசத்துக்காக கொஞ்சமாக ஏலக்காய் தூள் சேர்த்து பாருங்கள், கலர் நல்லா சேஞ்ச் ஆகிடுச்சு. இதை அப்படியே இறக்கி வச்சிடலாம். ப்ரெட்டை உங்களுக்கு பிடிச்ச மாதிரி கட் பண்ணிக்கோங்க. இப்போ பேனில் கொஞ்சமாக நெய் சேர்த்துட்டு இந்த ப்ரெட்டை அதாவது நல்லா ரோஸ்ட் பண்ணிக்கலாம். இதில் ரொம்ப இம்பார்ட்டன்ட் என்னன்னு கேட்டிங்கன்னா நெய்யை ஊற்றி நல்லா ரோஸ்ட் பண்ணாதாங்க டேஸ்ட் ரொம்ப அமேசிங்காக இருக்கும். இப்போ பாருங்கள் நல்லா ரோஸ்ட் ஆயிடுச்சு. ரோஸ்ட் ஆன ப்ரெட்டை அப்படியே பவுலில் சமப்படுத்திட்டு நம்ம செஞ்ச ரசமலாயை இது மேலே நிறையவே ஊற்றுங்க. அப்போ தான் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ இது மேலே பிஸ்தாவை தூவி அப்படியே மூடிட்டு ஃப்ரிட்ஜில் ஜில்லுன்னு வெளியில் எடுத்து சாப்பிட்டு பார்த்தீங்கன்னா சும்மா அமேசிங்காக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள்.